சாந்தி. 29/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, உங்கள் சரீரம் உட்பட நீங்கள் பார்க்கின்ற அனைத்தும் அழிக்கப்பட உள்ளது. ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். எனவே இப்பழைய உலகை நீங்கள் மறந்துவிட வேண்டும். கேள்வி: எவ்வார்த்தைகளினால் நீங்கள் தந்தையின் செய்தியை அனைவருக்கும் கொடுக்க முடியும்? பதில்: எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பதற்காக எல்லையற்ற தந்தை வந்துள்ளார் என்பதை அனைவருக்கும் கூறுங்கள். எல்லைக்குட்பட்ட ஆஸ்திக்கான காலம் இப்பொழுது முடிவிற்கு வந்துவிட்டது. அதாவது பக்தி இப்பொழுது முடிவிற்கு வந்துவிட்டது. இராவண ராஜ்யம் இப்பொழுது முடிவடைகின்றது. 5 விகாரங்களாகிய இராவணனின் சிறையிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக தந்தை வந்துள்ளார். இது அதிமங்களகரமான சங்கமயுகம் ஆகும். எனவே நீங்கள் முயற்சி செய்து தெய்வீக குணங்கள் உடையவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் அதிமங்களகரமான சங்கம யுகத்தை புரிந்து கொண்டால் உங்கள் ஸ்திதி மேன்மையானதாகும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. அளவற்ற சந்தோஷ உலகிற்கு செல்வதற்கு சங்கமத்தில் இருங்கள். ஒரு பற்றற்ற பார்வையாளராகி அனைத்தையும் பார்க்கின்ற போதும் உங்கள் புத்தியின் யோகத்தை புதிய உலகுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்பது உங்கள் புத்தியில் இருக்கட்டும். 2. அனைவருக்கும் வாழ்க்கை தானம் அளிப்பதுடன் மனிதர்களை தேவர்கள் ஆக்குகின்ற சேவையையும் செய்யுங்கள். எல்லையற்ற தந்தையுடன் கற்று ஏனையோருக்கும் கற்பியுங்கள். தெய்வீக குணங்களை கிரகித்து மற்றவர்களையும் கிரகிக்க தூண்டுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் மேன்மையான நேரத்திற்கேற்ப மேன்மையான செயல்களை செய்யும் போது சதா ஆஹா ஆஹா என்ற பாடல்களை பாடுகின்ற பாக்கியசாலி ஆத்மா ஆகுவீர்களாக. இந்த மேன்மையான நேரத்தில் மேன்மையான செயல்களை செய்யும் போது உங்களின் மனதில் சதா ஆஹா ஆஹா என்ற பாடல்களை பாடுங்கள். ஆஹா, எனது மேன்மையான செயல்கள், அல்லது ஆஹா, எனக்கு மேன்மையான செயல்களை கற்பிக்கும் பாபா. எனவே சதா ஆஹா ஆஹா என்ற பாடல்களை பாடுங்கள். துன்பத்தாலோ அல்லது நீங்கள் துன்பமான காட்சிகளை பார்ப்பதாலோ தவறுதலாகவேனும் நம்பிக்கை இழந்து பரிதவிக்கும் வார்த்தைகள் வெளிப்பட அனுமதிக்காதீர்கள். ஆகா நாடகமே, ஆகா ஆகா பாபா, ஆகா. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் நினைத்திராத அல்லது கனவு கூட கண்டிராத பாக்கியத்தை பெற்றுள்ளீர்கள். எந்த பாக்கியத்தின் போதையை பேணுங்கள். ஸ்லோகம்: எந்த ஒரு குழப்பத்திலும் நீங்கள் ஆட்ட அசைக்க முடியாதவராக இருக்கும் வகையில் உங்கள் மனதையும் புத்தியையும் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆக்குங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.